சரி, அடுத்து இதே இதுல தான் அடுத்த ப்ராப்ளம். ஃபோர்த் ப்ராப்ளம். இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 2 into p, where p is odd prime. p is odd prime இருந்தால் then g is cyclic or g is isomorphic to d2. அதாவது ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 2 into p இருந்தா, ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 2 into பிரைமா இருந்தால் வேர் p is odd prime. இப்படி இருந்தால் ஒன்று ஜி வந்து சைக்கிளிக் குரூப்பா இருக்கும், அல்லது ஜி வந்து டைகெட்ரல் குரூப் ஆஃப் ஆர்டர் 2p. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 2 into p இருந்தால் வேர் p is odd prime இருந்தால் ஜி வந்து ஒன்று சைக்கிளிக் குரூப்பா இருக்கும், அல்லது ஜி இஸ் ஐசோமார்பிக் டு d2p. அதாவது ஜி இஸ் சைக்கிளிக் ஆர் ஜி இஸ் டைகெட்ரல் குரூப். ஓகே, இந்த ரிசல்ட் உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். சரியா, எல்லா ரிசல்ட்டுமே என்னன்னா யூஜிசியில் நெட் எக்ஸாம், கேட் எக்ஸாம், என்விஹெச்எம் எக்ஸாம் எழுதுறப்போ இந்த ரிசல்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படும். குரூப் தியரி ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டா. சரியா, இது என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 2 into p இருந்துச்சுன்னா என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா ஜி வந்து சைக்கிளிக் ஆர் டைகெட்ரல் குரூப்னு சொல்லணும். நல்லா கவனிச்சிங்க, இந்த இங்க ரெண்டு இது எல்லாமே ஒரே ஆர்டர்ல தான் ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். சரியா, பை ப்ரீவியஸ் தியரம் ரெண்டு தியரம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து p into q அண்ட் p கிரேட்டர் தென் q இருந்தா ஜி வந்து நாட் சிம்பிள்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னன்னா அதுல ரெண்டு p q டிவைட்ஸ் p மைனஸ் ஒன்னா இருந்தா ஜி இஸ் ஏ குரூப் ஜென்ரேட்டட் பை a கமா பின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். q டசன் டிவைட் p மைனஸ் ஒன்னா இருந்தா ஜி வந்து சைக்கிளிக்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 2 டிவைட்ஸ் p மைனஸ் 1. ஓகே, ஏன்னா ஆட் ப்ரைம்னு சொல்லிட்டீங்க, அப்போ 2 less than p and but 2 divides p minus 1 divides p minus 1. அப்போ பை ப்ரீவியஸ் தியரம் படி என்னப்பா எழுதலாம்? பை ப்ரீவியஸ் தியரம் படி ஒன்றும் இல்லை, பை ப்ரீவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணீங்கன்னா என்னப்பா எழுதலாம்? இது இங்க வந்து கியூக்கு வந்து 2 போட்டுக்கிட்டேன், பி வந்து அப்படியே இருக்கு. சரியா, அப்போ பை ப்ரீவியஸ் தியரம் படி என்ன எழுதலாம்னா பை ப்ரீவியஸ் தியரம் ஜி இஸ் சைக்கிளிக் ஆர் G is generated by A comma B. Order of A equal to order of A equal to P and order of B equal to 2. சரியா, அதாவது ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 2 into Pன்னு இருக்கு. ஸோ பை ப்ரீவியஸ் தியரத்தில் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பை ப்ரீவியஸ் தியரம் என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து P into Q, P கிரேட்டர் தென் Q, P and Q ஆர் பிரைம்ஸ்னு இருந்தால் ஜி வந்து ஒன்று சைக்கிளிக் குரூப்பாக இருக்கும், அல்லது ஜி இஸ் ஜென்ரேட்டட் பை ஏ கமா பி ஃபார் சம் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி. ஸோ இந்த தியரத்தை அங்கே அப்ளை பண்ணுங்க. கியூக்கு பதிலாக 2, இங்கே இது பி வந்து ஆட் பிரைம் எடுத்துக்கிறேன். சரியா, ஸோ அப்போ இந்த பை தியரம் இந்த தேர்ட் ரிசல்ட் படி என்ன எழுதலாம்னா ஜி இஸ் எய்தர் சைக்கிளிக் ஆர் ஜி இஸ் ஏ குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ கமா பி. ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. ஒரு நிமிஷம்,
ஸோ பை ப்ரீவியஸ் தியரம் படி ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 2 இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 டிஸ்டிங்க்ட் ப்ரைமாக இருந்தால் எய்தர் ஜி இஸ் சைக்ளிக் ஆர் ஜி இஸ் ஏ குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ கமா. இங்கே ஏயோட ஆர்டர் வந்து ப்ரைம் பி எடுத்துக்கிறேன், பியோட ஆர்டர் வந்து கியூ 2ன்னு எடுத்துக்கிறேன். பியோட ஆர்டர் வந்து அப்போ பியோட இன்வர்ஸ் என்னன்னா பி தான், சரியா, செல்ஃப் இன்வர்ஸ். ஓகே, ஸோ பியோட இன்வர்ஸ் வந்து என்னன்னா பி தான், சரியா. ஓகே, பை ப்ரீவியஸ் இயரத்தில் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கணும்னா ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ, பி கிரேட்டர் தென் கியூவா இருக்கிறப்போ என்பி ஆஃப் ஜி வந்து 1ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், சரியா. இது எப்பவும் ட்ரூ. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ வேர் பி இஸ் கிரேட்டர் தென் கியூவா இருக்கிறப்போ என்பி ஆஃப் ஜி வந்து எப்பவும் 1ஆ தான் இருக்கும். அப்போ சைலோ பி சப் குரூப் வந்து கண்டிப்பா நார்மல் சப் குரூப் தான். சைலோ பி சப் குரூப் வந்து என்னது, நார்மல் சப் குரூப்பா இருக்கும், சரியா. ஸோ அப்போ இந்த இடத்துலையும் ட்ரூ தான், சரியா. அப்போ இதுல கிளியர்லி என்பி ஆஃப் ஜி ஈக்குவல் டு 1 எழுதிக்கலாம், சரியா. என்பி ஆஃப் ஜி வந்து 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ என்பி ஆஃப் ஜி 1 அண்டு ஹைச் ஈக்குவல் என்னன்னா இஸ் ஏ சப் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏன்னு எடுத்துக்கோங்க. இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி அண்டு ஆர்டர் ஆஃப் ஹைச் என்னன்னா ஆர்டர் ஆஃப் this subgroup. Okay, this equal to order of A. Order of A என்னன்னா சைல் இந்த நல்லா கவனிச்சிங்க, இந்த குரூப் இந்த ஆர்டர்ல சைலோ பி சப் குரூப்போட ஆர்டர் என்னன்னா பி. சைலோ பி சப் குரூப்போட ஆர்டர் வந்து என்னன்னா பி. சைலோ 2 சப் குரூப்போட ஆர்டர் வந்து என்னன்னா 2. ஓகே, சரியா. அப்போ ஹைச் வந்து என்னன்னா சைலோ பி ஆஃப் ஜி. என்பி ஆஃப் ஜி 1ஆ இருக்கனால ஹைச் வந்து என்னன்னா நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜியா மாறிடும். ஹைச் வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜியா மாறிடும். அல்லது நீங்க இந்த இதெல்லாம் நீங்க என்பி ஆஃப் ஜி எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணிருங்க. இண்டெக்ஸ் ஆஃப் ஹைச் இன் ஜி என்ன எழுதுங்கன்னா 2p by p எழுதுறீங்க. ஸோ ஈக்குவல் டு 2. ஸோ இண்டெக்ஸ் 2ஆ இருந்தால் ஹைச் வந்து நார்மல் சப் குரூப்னு படிச்சிருக்கீங்க, ஸோ எழுதிக்கலாம், சரியா. ஸோ அப்போ ஹைச் வந்து என்னன்னா இஸ் ஏ குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ. H is a subgroup generated by A. So index 2ஆ இருக்கு, so normal subgroup ஆ மாறிடுது, சரியா. So H is a normal subgroup of this, ரைட்டா. அப்போ H is a normal subgroup of, அப்போ H since B எங்க இருக்குன்னா B belongs to G and B வந்து not in H, சரியா. B வந்து not in H, ரைட்டா. B வந்து not in H. ஸோ H வந்து நார்மல் சப் குரூப்னா என்ன பார்த்துருப்பானா BA B inverse belongs to H, சரியா. B வந்து Gல எடுத்துக்கிறேன், A இங்க இருக்குன்னா Hல இருக்கு. ஸோ பை நார்மல் சப் குரூப்போட டெஃபினிஷன் படி BA B inverse belongs to H. ஹைச்சில் உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும்னா இஸ் ஏ குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ. அப்போ இதுல உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும்னா ஏ ஸ்கொயர் அப் டு ஏ பவர் பி மைனஸ் 1 முடிய போகும். ஓகே, எனக்கு ஏயோட ஆர்டர் வந்து பி. அப்போ இது ஏ ஜென்ரேட் பண்ணத எலமெண்ட் வந்து என்னன்னா ஏ ஸ்கொயர் அப் டு ஏ பவர் பி மைனஸ் 1. அப்போ பிஏ பி இன்வர்ஸ் எங்க இருக்குன்னா இந்த செட்ல இருக்கு, ஏ ஸ்கொயர் அண்ட் சோ ஆன் ஏ பவர் பி மைனஸ் 1ல இருக்கு, ரைட்டா. அப்போ பிஏ பி இன்வர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா பிஏ பி இன்வர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா சம் ஏ பவர் ஆர்னு எழுதிக்கலாம், சரியா. ஏ பவர் ஆர் வேர் 0 less than or equal to r less than ஆர் வந்து எப்படி இருக்கு 0ல இருந்து, இது எப்படி எழுதிக்கலாம்னா ஏ பவர் 0ன்னு எழுதிக்கலாம், சரியா. ஸோ அப்போ ஆர் வந்து என்னன்னா 0க்கும் பி மைனஸ் 1க்கும் இடையில தான் இருக்கும், சரியா. ஸோ அப்போ இதை எழுதிக்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. சின்ஸ் ஆர்டர் ஆஃப் பி என்னன்னா 2, ரைட்டா. அப்போ பி இன்வர்ஸ் என்ன வரும் பிஆ, ரைட்டா. அப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ பிஏ பி ஈக்குவல் டு ஏ பவர் ஆர், பிஏ பி ஈக்குவல் டு ஏ பவர் ஆர். ஓகே, இப்போ இதுல ஏ பவர் ஆருக்கு 2 பவர் ஆர் எடுங்க.
இப்போ இதில் அப்ளை பண்ணுங்க சரியா. இதில் அப்ளை பண்ணீங்கன்னா பிஇ பி பவர் ஆர். ஸோ இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும்? பொதுவாக இதனுடைய வேல்யூ என்ன வரும்னு பாருங்க. இதுல இது இப்படி இன்வெர்ஸ்னே வச்சுக்கோங்க. அப்போ ஆர் டைம்ஸ் பண்ணுவீங்க. அப்போ பிஏ பி இன்வெர்ஸ் பிஇ பி இன்வெர்ஸ். இது மாதிரி ஒரு கால்குலேஷன் முன்னாடி செஞ்சிருக்கோம். பிஇ பி இன்வெர்ஸ் சரியா, ஆர் டைம்ஸ் சரியா. இப்போ பி இன்வெர்ஸ் பி இருக்கு, ஸோ இது கேன்சல் ஆயிடும். அடுத்து பி இன்வெர்ஸ் பி இருக்கும், இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். பி இன்வெர்ஸ் பி வந்து ஐடென்டிட்டி. அடுத்து பி இன்வெர்ஸ் பி வரும், கேன்சல் ஆயிரும். அப்படி இங்க பி இன்வெர்ஸ் பி இருக்கும், கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்க இதுல ஃபுல்லா, அதாவது உள்ள எல்லா பி இன்வெர்ஸ்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இந்த இடத்துல பி இருக்கு, ஏ பி இருக்கு. ஏ எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா ஆர் டைம்ஸ் இருக்கும். பி இன்வெர்ஸ் இந்த கால்குலேஷன் ஒரு திருப்பு நடத்தியிருக்கோம் சரியா. ஸோ அப்போ ஏ பவர் ஆர் வந்து என்னன்னா பி ஏ பவர் ஆர் பி இன்வெர்ஸ் சரியா. பி ஏ பவர் ஆர் பி இன்வெர்ஸ் சரியா. ஸோ இது என்னன்னா ஏ பவர் ஆர் ஸ்கொயர் அவ்வளோதான் சரியா. ஏ பவர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஏ பவர் ஆர் பி இன்வெர்ஸ்க்கு பதிலாக பின்னு போட்டுக்கலாம் சரியா. பி இன்வெர்ஸ்க்கு பதிலாக பின்னு போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ என்ன செஞ்சிருக்கோம்னா ஏ பவர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஏ பவர் ஆர் பின்னு பண்ணியிருக்கோம் சரியா. ஏ பவர் ஆர் இதில் இருக்கு. பி is equal to B A power R B. Since A power R equal to B A B ன்னு இருக்கு, அதை இங்க இதுல போடுறேன். ஸோ B A B equal to B A power R B ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது கேன்சல் ஆகிடும் சரியா.
அதாவது இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா அதாவது பிஏபி ஈக்குவல் டு ஏ பவர் ஆர் அடுத்து a power r ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஏ பவர் ஆர் பின்னு எடுத்திருக்கோம். சரியா? இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா கேன்சலேஷன் லா ஓகே. இந்த இதில் ஏ பவர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஏ பவர் ஆருக்கு பதிலாக இந்த வேல்யூ போடுங்க பிஏபி ஏ பவர் ஆருக்கு பதிலாக இந்த இங்கே இருக்க ஏ பவர் ஆருக்கு பதிலாக இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ அப்போ பி இன்ட்டு பி வந்து கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா பியோட ஆர்டர் வந்து 2. ஸோ இது வந்து என்ன வந்துரும்னா ஏ ஆயிரும். சரியா? அப்போ ஏ பவர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஆ வந்துடும். சரியா? ஏ பவர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸால ரெண்டு சைடும் ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்போ ஏ பவர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஐடென்டிட்டி வந்துடும். சரியா? ஏ பவர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து என்னன்னா ஐடென்டிட்டி வந்துடும். சரியா? சின்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏ வந்து என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஏ வந்து பி ஏ பவர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி வந்தால் என்ன பார்த்துருப்பீங்கன்னா பி டிவைட்ஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 பி டிவைட்ஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 ஒன்றும் இல்லை, இது ஸ்டார்டிங்கில் படிச்சிருப்பீங்க. ஆர்டர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என் எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி தென் திஸ் இம்ப்ளைஸ் என் டிவைட்ஸ் எம்னு ஒரு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே ஏ பவர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஐடென்டிட்டி வந்திருக்கு. ஏயோட ஆர்டர் வந்து பிரைம். So by this result p divides r square minus 1. So this implies p divides r plus 1 into r minus 1. P divides so upon p divides either r plus 1 or p divides r minus 1. Number theory result. Okay. Suppose if p divides r minus 1, p divides r minus 1. இந்த ப்ராப்பர்ட்டி எப்போ வரும்? அதே சமயத்தில் நல்லா கவனிச்சிங்க, 0 less than or equal to r less than p. ஓகே, r வந்து லைஸ் பிட்வீன் 0 and p minus 1. ஆரோட வேல்யூஸ் வந்து 0ல இருந்து p minus 1 முடிய அசைன் பண்ணிக்கலாம். சரியா? இங்க என்ன அசைன் பண்ணியிருக்கோம்னா p divides r minus 1ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ இது எப்போம்பா ட்ரூ? p நல்லா கவனிச்சிங்க, r minus 1 என்னவாகும்னா அகெயின் லெஸ் தேன் பிஆர் இருக்கும். r minus 1 வந்து லெஸ் தேன் பிஆர் இருக்கும். அப்போ p டிவைட்ஸ் r minus 1ன்னு இருந்தால் r minus 1ஓட பாசிபிலிட்டி என்னன்னு சொல்ல முடியுமா? ஹலோ, சொல்லுங்க. அதாவது p டிவைட்ஸ் r minus 1 எடுத்திருக்கேன். r வந்து எப்படி இருக்குன்னா 0ல இருந்து அப் டு p minus 1 முடிய வேரி ஆகும். சரியா? இப்போ r minus 1 வந்து அகெயின் லெஸ் தேன் p. ஸோ அப்போ பிங்கிறது பெரிய நம்பர். சரியா? அது வந்து r minus 1 டிவைட் பண்ணுது. அப்போ இந்த நம்பர் என்னவா இருக்கும்னு சொல்லுங்களேன். இந்த ரேஞ்சுக்குள்ள ஏதாச்சும் இருக்குமா? 0வா இருக்குமா? 0வை எல்லா நம்பர்ஸும் டிவைட் பண்ணுமா? எஸ் சார், டிவைட் பண்ணும். எப்படின்னா 0 ஈக்குவல் டு லாம்டா பின்னு எழுதிக்கலாம். சரியா? லாம்டா என்ன போட்டுக்கலாம்? 0 இன்டு பி. அதாவது 0 பி டிவைட்ஸ் 0. எல்லா இன்டீஜர்ஸும் பி 0வை டிவைட் பண்ணும். சரியா? ஸோ அப்போ இப்படி டிவைட் பண்ணா 0 வந்து மல்டிபிளா பின்னு எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்னா 0 இன்ட்டு பின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஆர் மைனஸ் 1 வந்து லெஸ் தென் பிஆ இருக்கு. ஸோ அப்போ இந்த இது எப்போ ட்ரூவா இருக்கும்னா தென் ஆர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0வா இருக்கிறப்போ மட்டும்தான் ட்ரூ, அதர்வைஸ் ட்ரூ கிடையாது. ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு 1. இந்த கேஸ்ல ஆர் ஈக்குவல் டு 1. ஆர் ஈக்குவல் டு 1ன்னா என்ன ஆகும் பாருங்க. r equal to 1னா BAP equal to a power rன்னு எடுத்துக்கோம். ஸோ ஏயா மாறி. சரியா? ஸோ இந்த கேஸ்ல BA equal to ஏன்னு வந்துடும். போஸ்ட் மல்டிப்ளைடு பை B இன்வர்ஸ், சாரி, போஸ்ட் மல்டிப்ளைடு பை B இன்வர்ஸ் போடுங்க. சரியா? அப்போ BA இன்வர்ஸ் ஈக்குவல் டு A B இன்வர்ஸ். சரியா? இது ஐடென்டிட்டியா மாறிடும். ஸோ அப்போ இது ஐடென்டிட்டி. ஸோ பிஏ ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் என்னன்னா பி தான். ஏன்னா சின்ஸ் ஆர்டர் ஆஃப் பி ஈக்குவல் டு 2. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது பாருங்க, ஜி வந்து என்னன்னா இஸ் எபிலியன்.
அதாவது ஏ அண்ட் பி வந்து ஜியில் உள்ள எலமெண்ட். ஸோ ஏ வந்து ஒரு குரூப்பை ஜென்ரேட் பண்ணுது, பி வந்து ஒரு குரூப்பை ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா ஏபி வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? ஸோ ஜி வந்து எபிலியன் குரூப். ஸோ இந்த கேஸில் வந்து ஜி வந்து என்னன்னா சைக்ளிக் குரூப். இந்த கேஸில் ஜி வந்து சைக்ளிக் குரூப். சரியா? அதாவது பி டிவைட்ஸ் ஆர் மைனஸ் ஒன்னு இருக்கிறப்போ ஜி வந்து என்னன்னா சைக்ளிக் குரூப். ரைட்டா? இப்போ சப்போஸ் பி டிவைட்ஸ் ஆர் பிளஸ் ஒன், பி டிவைட்ஸ் ஆர் பிளஸ் ஒன் எடுத்துங்க. சரியா? பி டிவைட்ஸ் ஆர் பிளஸ் ஒன். அப்போ இந்த பாசிபிலிட்டி எப்போ வரும்? அதே சமயத்தில் ஆர் நல்லா கவனிச்சிங்க, ஆர் வந்து லெஸ் தேன் பி. ரைட்டா? ஆர் வந்து லெஸ் தேன் பி. பி டிவைட்ஸ் ஆர் பிளஸ் ஒன் இருந்தால் இது பாசிபிலிட்டி என்ன வரும் சொல்லுங்க? இந்த இடத்துல பாசிபிலிட்டி என்னதுப்பா? பி டிவைட்ஸ் ஆர் பிளஸ் ஒன்னுங்க. அப்போ ஆர் பிளஸ் ஒன்னோட பாசிபிலிட்டி என்ன வரும்? இருங்க, அதாவது இப்படி இருக்கு. சரியா? ஆர் வந்து ஜீரோல இருந்து பி ஆர் வந்து ஜீரோல இருந்து பி மைனஸ் ஒன் முடிய வைக்கலாம். சரியா? இப்போ இத ஆர்ல ஒரு ஒன்னு ஆட் பண்ணுங்க. இப்போ ஈக்குவல் டு பி வரலாம், ஈக்குவல் டு பி வரலாம். சரியா? இப்போ இங்க பாசிபிலிட்டி என்ன வரும்னு சொல்லுங்க. இன் ஜெனரலாவே ரெண்டு பாசிபிலிட்டி, ஒன்னு ஈக்குவலாவும் வரலாம், ஆர் பிளஸ் ஒன் வந்து லெஸ் தென் பி ஆவும் இருக்கலாம். ரைட்டா? இருங்கப்பா, ஆர் வந்து லைஸ் பிட்வீன் 0 அண்ட் பி மைனஸ் ஒன் தானப்பா. ஒன்னு ஆட் பண்ணீங்கன்னா ஒன்னு, சப்போஸ் ஆர் வந்து பி மைனஸ் ஒன்னா இருந்தா ஆர் பிளஸ் ஒன் வந்து பி ஆ வரும். சப்போஸ் ஆர் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் பி மைனஸ் ஒன்னா இருந்தா ஆர் பிளஸ் ஒன் வந்து என்ன வரும்னா லெஸ் தேன் பி ஆ இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டும் பாசிபிள் தான். சரியா? இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டும் காமனா என்ன ரிசல்ட் கொடுப்பீங்க? அதாவது இந்த ரெண்டு ரிசல்ட்டுக்கும் அந்த இது ஒர்க் ஆகணும். சரியா? அப்போ ஆர் பிளஸ் ஒன் வந்து என்னன்னா ஜீரோன்னு போட்டுருங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுன்னா இந்த இதுல போடுங்க. பி ஈக்குவல் டு ஏ பவர் ஆர் எடுத்திருக்கீங்களா? ஸோ அப்போ ஈக்குவல் டு ஏ பவர் மைனஸ் ஒன், ஏ பவர் மைனஸ் ஒன். அப்போ பிஏ பி ஈக்குவல் டு ஏ பவர் மைனஸ் ஒன் எழுதிருக்கீங்க. சரியா? இப்போ ரெண்டு சைடும் பி ஆல ப்ராடக்ட் பண்ணுங்க. ப்ரீ மல்டிப்ளைடு பை பி. இப்போ பி ஏ பி ஈக்குவல் டு பி ஏ இன்வர்ஸ். சரி, இதுல ஒரு இன்னொரு பி. சரியா? இது ஐடென்டிட்டியா மாறிடும். ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு பி ஏ இன்வர்ஸ். ஓகே. இப்போ நல்லா கவனிச்சிங்க, ஹைட்ஸ்ல உள்ள எலமெண்ட் வந்து என்னன்னா ஜென்ரேட்டட் பை ஏ. ஸோ என்னன்னா ஐடென்டிட்டி ஏ ஸ்கொயர் அப் டு ஏ பவர் பி மைனஸ் ஒன். ஓகே. கேல உள்ள எலமெண்ட்ஸ் என்னன்னா இயும் பி தான். ரைட்டா? ஜி வந்து என்னன்னா இஸ் ஏ ஆர்டர் ஆஃப் ஹெச்கே. ஆர்டர் ஆஃப் ஹெச்கே என்ன வரும்னா 2 இன்ட்டு பி வந்துடும். இன்டர்செக்ஷன் வந்து ஐடென்டிட்டி. ஸோ 2p வரும். ஸோ ஹெச்கே ஈக்குவல் டு என்ன சொல்லிக்கலாம்னா ஜின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஹெச்கே வந்து ஜி. ஆனா பட் ஹெச் வந்து நார்மல் சப் குரூப், பட் ஜி வந்து நாட் நார்மல் சப் குரூப். ஜி வந்து சப் குரூப் ஆஃப் ஜி ஒன், ஜி மட்டும்தான், நார்மல் சப் குரூப் கிடையாது. சரியா? இப்போ அப்போ பை ப்ரீவியஸ் தியரம் படி நம்ம ஜி என்ன எழுதியிருக்கோம்னா குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ கமா பின்னு எழுதியிருக்கோம். ரைட்டா? இப்படிதானே எழுதியிருக்கோம். பை ப்ரீவியஸ் தியரம் ஜி இஸ் ஏ குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ கமா பின்னு எழுதியிருக்கோம். சரியா? ஜி இஸ் ஏ குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ கமா பின்னு எழுதியிருக்கோம். அந்த ஜென்ரேட் பண்ணத கண்டிஷன் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பாருங்க. G is a group generated by A comma B such that order of A equal to P and order of B equal to 2 and AB equal to BA inverse property satisfy பண்ணுது. ஓகே. சரியா? G is a group generated by A comma B such that order of A equal to P and order of B equal to 2 and AB equal to BA inverse.
இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதை எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இது மாதிரி ஒரு நொட்டேஷன் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு குரூப்பை எழுதியிருப்போம், ஞாபகம் இருக்கா? டைஹெட்ரல் குரூப்பை எப்படிப்பா எழுதுவோம்? D2n a group generated by R, S such that order of R equal to n and order of S equal to 2, RS equal to SR inverse எழுதியிருக்கோமா இல்லையா? எழுதியிருக்கோம்ல. இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலா P போட்டுருங்க, எண்ணுக்கு பதிலா P போட்டுருங்க. அப்போ G is isomorphic to D2. சரியா? அப்போ குரூப்போட ஆர்டர் வந்து order of G equal to 2 into P, where P is odd prime இருக்கிறப்போ, P is odd prime இருக்கிறப்போ G வந்து என்னன்னா isomorphic to Z to P இருக்கும், அல்லது G is isomorphic to டைஹெட்ரல் குரூப். சரியா? பின்னாடி இதெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்துக்கோங்க. சரியா? குரூப்போட ஆர்டர் 2Pன்னு இருந்தால் அந்த குரூப் எய்தர் சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 2P ஆர் டைஹெட்ரல் குரூப் ஆஃப் ஆர்டர் 2Pன்னு சொல்லிக்கலாம். சரியா?